ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் போனால் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பெங்களூரை நோக்கி. அதாவது பெங்களூரில் இமயமலை சிகரமா? என்னங்க சொல்கிறீங்க? நம்ப முடியலைங்க. அதுதான் தாங்க நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம வார்த்தை பெல்லைக்கன் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இமயமலை சிகரம்லாம் எப்படி இருக்கும், அதை பார்த்தா அந்த இமயமலைலாம் பனிமூட்டமாலாம் இருக்கும், பார்க்குறதுக்கு வேலைலாம் இருக்கும். அப்படி கொஞ்சம் வச்சுக்கோங்க, ஐஸ்லாம் அப்படியே நிறைஞ்சிருக்கும். அது அந்த பயணம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அப்படி சொல்கிறது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், கொஞ்சம் ஆபத்தாகவும் இருக்கும். அதே மாதிரி தாங்க இந்த பயணமும். நாம் என்னடான்னா ஒரு மலை, அதாவது என்ன வச்சுக்கோங்க, ஃபுல் அண்டு ஃபுல் வந்து மலைங்க. பார்த்தீங்கன்னா இமயமலை மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட சுற்றிலும் அந்த ரேஞ்சில் நம்ம பார்க்க முடியும். அந்த இதுக்காக தான் பாருங்கள் நம்ம வண்டியில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். எப்படியோ ஒரு வழியாக நம்ம ஒரு அண்ணங்கிட்ட லிஃப்ட் கேட்டு ட்ரக்கு மூலியமாக போயிட்டுருக்கோம். இது ஒரு சம்பவம் பண்ணார் நம்ம லாரி டிரைவர்னா, ஒரு சம்பவம் பண்ணார். என்ன சம்பவம் வச்சுக்கோங்களேன், ஒரு லாரி பார்த்தீங்கன்னா டர்னு ஒரு யூட்டன் போட்டார் பாருங்க. நான் இந்த பக்கம் உட்காந்துருந்தவன், லெஃப்ட் பக்கம் உட்காந்துருந்தவன் கரெக்டாக ரைட் பக்கம் போயிட்டுங்க, அதாவது டிரைவர் பக்கம் போயிட்டேன். அந்த அளவுக்கு ஒரு வண்டி சரியான ஓட்டினார். அதாவது பார்த்தீங்கன்னா வெடிகாலம் ஒரு 5 மணிக்கு நாங்கள் வந்து 5:30க்கெலாம் நம்ம வண்டி கிளம்பியாச்சு. ஒரு லிஃப்ட் கிட்ட இப்படி கிளம்பியாச்சு. இங்கே பாருங்கள், அது சொல்கிறேன்னா அவங்க அந்த ரோடு ஓரத்தில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் அந்த குப்பையெல்லாம் பெருக்குவாங்களா, இந்த கேனஸ், இந்த சில விஷயங்கள்லாம் பெருக்குவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நினைக்கிறேன், 2 பேரும் அதெல்லாம் மூட்டை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கலாம். அது மாதிரி வச்சுக்கோங்களேன், இந்த த்ரில்லிங்கான ஒரு சம்பவம். அதாவது இந்த வண்டியில் ட்ராவல் பண்ணும்போதும் சரி, அந்த இமயமலை நாங்கள் அந்த சிகரத்தை போய் அந்த மலை உச்சி அடையும் போதும் சரி, வேல்வலாக இருந்தது, அட்டகாசமாக இருந்தது. அதாவது பெங்களூர் சிட்டிலாம் இப்படிலாம் நான் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கவே கிடையாது. ஏன்னா நிறையா நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், கிட்டத்தட்ட ஒரு 4-5 வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன். ஆனால் பட்டு இது வந்து அதை விட கொஞ்சம் அப்படியே சொல்கிறது வித்தியாசமாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்க, கிட்டத்தட்ட அப்படியே நாங்கள் அப்படியே போக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த வெடிக்கிற டேஜை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அப்படியே அந்த வெளிச்சமெல்லாம் அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இந்த ரோடு முழுக்க பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த மரங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே சரியாக பசுமையாக இருந்தது, பார்க்கறதுக்கு வேலைலாம் இருந்தது. அது பார்த்தீங்கன்னா நிறையா வண்டிகள் அதாவது ட்ராவல் ஆகிட்டு இருந்தது. பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த கம்பெனி ஒர்க் முடிச்சுட்டு ஷிஃப்ட்டு, அதாவது நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு எல்லாம் வீட்டுக்கு திரும்பிட்டு இருந்தாங்க. அப்போ கொஞ்சம் வண்டி கொஞ்சம் இங்கே ஸ்லோ தான் போயிட்டு ஆகணும், ஏன்னா நிறையா வண்டிகள் வந்ததுனால. ஆனால் இந்த அண்ணா ஒரு சம்பவம் பண்ணார் பாருங்க, என்னோடய வாழ்க்கையில மறக்க முடியாதுங்க. அதாவது எனக்கு அப்படியே அள்ளு விட்டுருச்சுங்க. அப்படி எனக்கு ஒரு நிமிஷம் இன்னைக்கு போச்சுடா, அவ்வளோதானா, இன்னைக்கு சோழி முடிஞ்சிடான்னு நான் நினச்சேன். நல்ல வேலைங்க, எந்த மகமாயை காப்பாற்றி விட்டாங்களோ தெரில. ஒரு வேளை நல்லபடியாக சொல்கிறது ஏதோ தப்பிச்சிட்டோம். அந்த அளவுக்குங்க சரியான ஓட்டினார். ஏன்னா எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா இப்படி ஒரு வாழ்க்கையிலே நிறைய இதெல்லாம் சுற்றிருப்பேன். ஆனால் இந்த பயணம் அதை பார்த்தீங்கன்னா ஒரு 7 நிமிஷம்லாம், ஒரு 8 நிமிஷம் தான் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். கிட்டத்தட்ட அந்த பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு துல்லியாக இருந்தது. அந்த காட்சியெல்லாம் இந்த வழியாக போகும்போதும் சரி, ஒரு பயணங்கிறது இப்படி தான் இருக்குமோ போல் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். வேலைலாம் இருந்தது. அதாவது நான் நிறையா சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேன். லாரி ட்ரக்கில் எப்படிலாம் நம்ம பெங்களூர் வந்து போயிட்டுருக்கோம், அது மாதிரி பெங்களூர் சொல்கிறேன்னா அங்கேருந்து சில ஏரியாவுக்குலாம் எப்படி நம்ம ட்ராவல் பண்ணிட்டு வரோம்னு போட்டிருந்தேன். ஆனால் அதை விட இது வந்து மரண மாசுங்க. அதாவது நம்ம தலைவர் வந்து நிரந்தர மாதிரி மரண மாசு காட்டிட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு சம்பவம் பண்ணார். அப்படியே பாருங்க, இவர் பாருங்க, ஒர்க்கை முடிச்சுட்டு நினைக்கிறேன், ஒர்க்கை சொல்கிறார் ஜாலியாக ஒரு கையில் அப்படியே வண்டி ஓட்டிட்டு, அந்த பனின் பாரு, ரெட் கலர் பண்ணின்னு ஒரு கையில் அப்படி வண்டி ஓட்டு ஒரே ஒரு ஓட்டு போகிறாரு. திடீர்னு ஏதாவது ஒரு கல் குறுக்க இருந்துச்சுன்னா சோழி முடிஞ்சுது. இந்த மாதிரி எல்லாம் யாரும் ட்ரை பண்ண வேண்டாம். அந்த லாரி ட்ரக்கு பாருங்க, அப்படியே ஒன் சைடு அப்படி சாஞ்சிட்டு இருந்தது. பார்க்கறதுக்கு அப்படியே என்னடா இது வண்டி ஒரு நம்மள தான் சாயுதோ அப்படின்னு நான் நினச்சிட்டேன். அப்புறம் மற்ற வச்சுக்கோ, தூக்கம்ல பாருங்க, இதெல்லாம் அந்த காலத்து லாரிங்க, அதாவது ஆதி காலத்து லாரி அந்த வண்டி. அது இன்னுமே ஒரு சில வண்டிகள்லாம் பார்க்க முடியுது. ஆனால் பெங்களூர் சிட்டிக்குலாம் இப்படிலாம் ஒரு பஸ் பாருங்க, கர்நாடகா பஸ் தான் நினைக்கிறேன். ஆனால் இது வந்து வியாபார பஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அங்கே பாருங்கள், அந்த மேக மூட்டங்கள்லாம் பார்க்கும்போது அந்த காட்சிகள் எப்படி சொல்கிறது, அந்த வெடிகிற கொஞ்சம் அப்படி அந்த வெளிச்சம் வரத்துக்கும் அப்படி இந்த கிளைமேட்லாம் பார்க்கும்போது அட்டகாசமாக இருந்துச்சு. சரியான ஒரு சம்பவம் இருந்துச்சு. ஆனால் இந்த நம்ம இன்னும் இமயமலை சிகரம் அடையிறது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இன்னும் ஒரு 10 நிமிஷம் நினைக்கிறேன். அப்படியே அந்த 10 நிமிஷம் அப்படியே இன்னும் சம்பவம்லாம் இருக்குது பாருங்கள். இன்னும் போக போக தான் அந்த லாஸ்ட்டில் எண்டு தான் உங்களுக்கு வேலைலாம் இருக்கும். அப்படியே அந்த ஃபைட் சீன் எப்படி சொல்கிறது, கிளைமேக்ஸ் வந்து நம்ம படத்தில் பார்க்கும்போது ஆவலாக காத்துட்ருப்போம். எங்கடா அந்த இன்னும் கிளைமேக்ஸ் வரலையே, எல்லாம் ஒன்று ஃபைட் சீன் எப்படிலாம் இருக்கும் அப்படின்ட்டு, அந்த வெள்ளம் வந்து ஹீரோ எப்படிலாம் கொல்லுவார் அப்படிங்கிற அந்த த்ரில்லிங் வந்து நம்மளுக்குள்ளேயே ஒரு கேள்வி எப்படி எழுப்பிட்டே இருப்போம். அந்த மாதிரி ஒரு சம்பவம் லாஸ்ட் எண்டில் இருக்கும். நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஏன்னா ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு தெரியாது கண்டிப்பாக. அங்கே பாருங்கள், நாம் போகிறது அந்த இமயமலை சிகரம் பாருங்கள், அந்த மேலே பாருங்கள் 2 லைட்டு பாருங்கள், கரெக்டாக கிட்டத்தட்ட அந்த கரங்கரை விளக்கம் மாதிரி 2 லைட்டு எரியுது பார்த்தீங்களா. அந்த மலை, அதாவது அந்த மலையோட சிகரத்தை நம்ம கிளம்ப போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே போகிற பொருள். ஏன்னா இன்றைக்கி ஏன் 5 மணிக்கு கிளம்பிட்டுனா, வெடிகாலம் நம்ம ஒரு 7-8 மணிக்கு சுமார் போனோம்னு வச்சுக்கோங்க, நிறைய டிராஃபிக் ஜாம் ஆயிரும். அதாவது நம்ம வண்டி கொஞ்சம் ஓட்டுறதும் ரிஸ்க்கு, அதாவது டைம் எக்ஸ்ட்ரா ஆயிரும். அதனால் நம்ம அங்கே போய் அடையிறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, காலையில் ஒரு 9 மணிக்கு கிளம்பணும்னா ஒரு மதியம் அதாவது 2 மணி அந்த மாதிரி சுமார் ஆயிரம் நினைக்கிறேன். அதனால தான் நம்ம இந்த வெள்ளாத்த டைம் சூஸ் பண்ணோம், அதனால் கிளம்பணும். கிட்டத்தட்ட இந்த ட்ராவலுங்கிறது எனக்கு ஒரு
ஒரு சொராய்ஸ் சொல்கிறேன்னா சொராய்ஸ்மா இருந்தது. ஜாலியாக நல்லா அவர்கிட்ட டிரைவர் கிட்ட ஃபன் பண்ணிவிட்டு நல்லா ஜாலியாக போயிருந்தோம். நல்லா கலாய்ச்சிட்டு பேசிட்டு. ஆனால் அவர் சொல்கிறது நல்லா ஹெவி டிரைவர் போல நினைக்கிறேன். நல்லா சரியான ஓட்டு, வண்டி சும்மா வச்சு செஞ்சார் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு. இங்கே பாருங்க, இந்த ஒரு செகண்ட் பர்டிகுலர் செகண்ட் அந்த பஸ் நிற்கி பார்த்தீங்களா, அந்த பஸ்லேருந்து சொல்கிறோம் ஜஸ்ட் மிஸ்ஸு நம்ம ஒரு இந்திக்கார மட்டும் குறுக்க வந்து லாரி சிக்கியிருப்போம். ஏன்னா அந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கும். ஆனால் ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சாச்சு. அந்த அளவுக்கு ஒரு நூல் இடையில. இங்கே பாருங்க, இந்த ரோடு என்னைக்கு கிராஸ் பண்ணும்போது வண்டி வருதா இல்லையான்னு பார்த்து கிராஸ் பண்ணோம். ஏன்னா இவங்க நிறைய பேர் இந்த மிஸ்டேக் தான் பண்ணிட்டு இருக்காங்க. வண்டி அங்கே தூரம் தான் வருது, நம்ம டக்குன்னு கிராஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க வச்சுக்கோங்களேன், கிராஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் வச்சுக்கோங்க வண்டி வந்து அடிச்சு வைக்கிறோம். அந்த மாதிரிலாம் தப்பு தயவுசெய்து யாரும் பண்ண வேண்டாம். 10 நிமிஷம் லேட் ஆனாலும் பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் பொறுமையாக நின்று அதுக்கப்புறம் வண்டி போனதுக்கப்புறம் எந்த வண்டி வரலையா அப்படிங்கிறத பார்த்துட்டு கிராஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையிலங்கிறது நிதானம் ரொம்ப முக்கியம். விவேகத்தோட நிதானம் கொஞ்சம் முக்கியம். ஏன்னா விவேகங்கிறது வேலை செயல காட்டலாம், ஆனால் அதுவும் கொஞ்சம் பாதுகாப்பாக காமிக்கணும். இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த பாலம் பார்த்தீங்கன்னா அடியில் ஒரு த்ரில்லிங்கான ஒரு ரொம்ப சொல்கிற ரயில் குகையோடைய பாதைங்க. இந்த பாலத்துக்கு அடியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மீட்டர் காட்டும் ரயிலுடைய குகை பாலம். அதை பார்த்தா வச்சுக்கோ, அந்த ரயில் வந்து குகைக்குள்ளேயே போகுது, கரண்ட் ரயில். இந்த கிளைமேட்லாம் பார்த்தீங்கன்னா வச்சு காலையிலே என்னடா மழை வர மாதிரி இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு நானும் ஆச்சரியப்பட்டேன். ஆனால் செம்மையாக இருந்தது. அதோட காற்று பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த விண்டோஸ் சொல்லையா சொல்கிறது ஜன்னல் ஓரம் அப்படியே சில்லு அடிச்சுதுங்க. அப்படி காற்று வேற லெவலாக இருந்தது. அதோட சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஏசி காற்று நாங்கள் ஏசி ஃபேன் காற்று கூட தோற்றுறோம். ஏன்னா நம்ம ஏர்குள்ளலாம் தண்ணியை ஊற்றி அதுக்குள்ளே ஐஸ் கட்டியை போட்டு தான் நம்ம ஜில்னஸ் வாங்குவோம். ஆனால் அதையும் தாண்டி இந்த இயற்கை நம்ம கொடுக்குற அந்த காற்று சுவாசிக்கும் போதும் சரி, அந்த வழியை போய் ட்ராவல் பண்ணும் போதும் சரி, அந்த அனுபவம்லாம் வேற லெவலில் சொல்லவே முடியாது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு குலோப் ஜாமுன் எடுத்து சொல்கிறதான் வாய்களோடு சாப்பிடுவோம். அதோட டேஸ்ட் அப்படியே பட்டும் படாமல் அப்படியே தொண்டைக்குள்ளே இறங்கும் பாருங்க, வேற லெவலாக இருக்கும். அந்த மாதிரி என்னுடைய காட்சிகள் வந்து செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களாம் ட்ரை பண்ணி அதோடைய இதெல்லாம் ரசித்து இந்த மாதிரி அனுபவம்லாம் பார்த்தது உண்டா அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய அனுபவத்தெல்லாம் என்னாண்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த உங்களோட அனுபவம் தான் எனக்கு ஒரு சிறந்த ஒரு இதாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் எனக்கு ஒரு இதாக யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். அந்த மலைக்கு நான் போய் அடி பார்த்தீங்கன்னா இது வழியாக தான் போய் ஆகணும். நிறைய பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ, அந்த கடை வீதியெலாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஓப்பன் ஆகலை, எல்லாமே கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டு இருந்தது. ஏன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்க நடமாடிட்டு இருந்தாங்க. அதாவது மக்கள் பார்த்தீங்கன்னா நடமாடிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, லெஃப்ட் சைடும் சரி ரைட் சைட்லையும் சரி அந்த அளவுக்கு பெருசாக வந்து ஓப்பன் கிடையாது. ஏன்னா அவ்வளோ பெரிய சிட்டியாக இருந்தாலும் கரெக்டான டைம் தான் நினைக்கிறேன். 8 மணிக்கு 7 மணி தான் மேக்ஸிமம் வந்து சில பேர் வந்து ஓப்பன் ஆகும். ஆனால் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த டீ கடை கம்பல்சரி, அந்த டீ கடைங்கிறது ஒரு 5 மணிக்கு ஒரு 4 மணிக்கு ஓப்பன் ஆகிட்டு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த காய் மார்க்கெட்டு வண்டி அதெல்லாம் போகிறதுக்கும் சேரக்கூடியது. ஆனால் இந்த பயணம் நம்ம அந்த இமயமலை சீக்கிரம் நம்ம அடைஞ்சு ஆகணும். அதுக்கெல்லாம் ஆவலோட காத்துட்டு இருக்காங்க நிறைய பேர். அதை தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ இந்த வழி தான். ஏன்னா கொஞ்சம் இந்த ரோடு கொஞ்சம் டேமேஜ், அதெல்லாம் வச்சுக்கோங்க பாருங்கள், பார்த்தா தெரியும். அது குண்டு குழிமா இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் டிரைவர் கொஞ்சம் சொல்கிறது திணறாரு வண்டி ஓட்டுறதுக்கு. அந்த பாதை பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், பார்க்குறதுக்கு அந்த மரங்கள் சூழ்ந்தது. அப்படி அந்த இடையில அந்த வண்டி நுழையிறதும் அப்படி பார்க்கும் போது ஒரு த்ரில்லிங்காக அப்படி மெரசலாயிரும் அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது. பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க பாருங்கள், வேற லெவல். அதாவது முன்னாடி அந்த வாகனம் கூட தெரியாது, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கணும். அப்படியே அந்த மரத்துக்கு சந்துக்குள்ள ஒரு குகைக்குள்ள, அதாவது மரம் சூழ்ந்து ஒரு பாதை உருவானா எப்படி இருக்கும், அந்த பாதைக்குள்ள வண்டி போனால் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது காட்சி செம்மையாக இருக்குங்க, வேற லெவலு. அதாவது நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரிலாம் ஒரு காட்சி நான் பதிவு பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு அட்டகாசமான ஒரு பயணமாக இருந்தது இது முழுக்க. நானும் சொல்கிறேன் வச்சுங்க பாருங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சொல்கிறேன், நான் அங்கேருந்து வந்தேன். இங்கே ஒரு டீ கடை பாருங்கள், இங்கே தான் கண்ணுக்கு தென்பட்டுச்சு இந்த டீ கடை பாருங்கள். இங்கே ஒரு நிறைய மக்கள் ஏதாவது உட்காந்துருந்தாங்க. மீதி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் வந்து அந்த கடையெல்லாம் கிடையாது. ஆனால் இன்னொரு மக்களே, அதோட இந்த நம்ம குக்கையை பார்த்துட்டோம். இன்னும் நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோடி மூவ் பண்ணும்போது அங்கே பாருங்கள், இதுதாங்க அந்த லாஸ்ட் பாருங்கள், அந்த டென்ட் பாருங்கள். அப்படி அந்த ரோடு தெரியல, கிட்டத்தட்ட அந்த ஒரு மரத்துக்குள்ளே, அதாவது மரத்தோடைய பாதை மாதிரி லைட் இது பாருங்கள், அந்த லைட் இது பார்த்தீங்கன்னா அந்த பாதை பாருங்கள். பார்த்தீங்கன்னா அந்த மரத்து சந்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. அதாவது அந்த பொதாருக்குள்ளே அந்த வண்டி வாகனம் போகிற மாதிரி. இப்போ வேற லெவலுங்க. இந்த மாதிரிலாம் பெங்களூர் சிட்டிக்குள்ளே இருக்குன்னு நான் எதிர்பார்க்க கிடையாது. அல்டிமேட்டு சரியான ஒரு பயணம், தரமான சம்பவம் இருக்குது.